நான் வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஒரு கொஷின் தான். ஸோ அந்த ப்ராங்க் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா இவன் தான். ஆக்சுவலாக என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அடிக்கடி என்கிட்ட வந்து கேட்குற கேள்வி வந்து அண்ணனுக்கு ஒரு பாப்பா வேணும், நீங்கள் அண்ணனுக்கு இன்னொரு பேபி பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்ன விஷயம். 100% இல்லை, 99% வந்து பாசிட்டிவ் கமெண்ட். அந்த ஒரு கமெண்ட் ஒரு நெகட்டிவ்னு சொன்னேன்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணாவோட லைஃபே போச்சு, அந்த அண்ணா யாராவது கல்யாணம் பண்ணி தான் லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னது. ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து கிளாரிட்டி கொடுக்க போகிறோம். எப்படின்னா நான் சொல்ல போகிறது கிடையாது, எதுக்கு இவன் தான் எனக்கு கம்பெனி கொடுக்குறா எப்படின்னா அது ஹெல்ப் பண்ணுறது. அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் துணி மடிச்சிட்ருக்குறாங்க. தெரியுதா? எங்கள் மாமியாரும் எங்கள் நாத்தனாரும் துணி மடிச்சிட்ருக்குறாங்க. இவங்க எப்படியாவது உள்ளே கூப்பிட்டு வரணும். இப்போ 2 பேத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வேப்ப மரம் இருக்குது, தெரியுதுங்களா? அந்த வேப்ப மரத்தில் வந்து நான் இதை ஃபிட் பண்ணி வச்சுருவேன் கேமராவை. ஓகேவா? ஏன்னா வேப்ப மரம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, அங்கே ஃபிட் பண்ணி வச்சிடலாம். உள்ளே அவங்க அண்ணா உள்ளே இருக்காரு. ஸோ நான் வந்து எப்போ பார்த்தாலும் உடனுடன் பேசிகிட்டு இருக்கிற கேரக்டர். 5 நிமிஷம் நான் பேசலைன்னா கூட வந்து ஏன் உம்முன்னு இருக்குன்னு கேட்பாங்க என்னை எல்லாருமே. ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் பேசாமல் மௌனமாக இருக்க போகிறேன். தானாக வந்து என்னை கேட்பாங்க என்னாச்சுன்ட்டு. அப்போது வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஆனால் வந்து இது நான் இப்படி மூன்று இருக்கிறதுனால சண்டையில் முடியுமா, இல்லைனா வந்து அவங்க ஆறுதல் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்றத என்னன்றதை வீடியோவில் போக பார்க்கலாம். சரியா? பண்ணணுன்னா பாட்டியையும் அத்தையையும் அம்மாவையும் உள்ளே கூப்பிட்டு வரணும். நிமிஷம் வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும். டக்குன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதனால் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்டு 2 பேரும் உள்ளே உட்கார வைக்கணும். நான் அதுக்குள்ளே உள்ளே போய் வெளியே போய் கேமராவில் ஃபிட் பண்ணிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கு பிறகு ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக உள்ளே அனுப்பிட்டோங்க. எங்கள் மாமியாரையும் எங்கள் நாத்தனாரையும். ஆக்சுவலாக பாப்பாவோட ட்ரெஸ்ஸு நிறைய இருந்தது. ஆக்சுவலி எங்கள் நாத்தனார் பாப்பாவுக்கு தான் எப்போவுமே போடுவாள். அதனால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு வழியாக உள்ளே அனுப்பிச்சாச்சு. இப்போ பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் விட்டுட்டாங்க, போய் கூப்பிட போகிறேன். வந்ததுக்கப்புறம் பண்ணலாம். எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. ஸோ நம்ம எங்கே ஃபிட் பண்ண போகிறோம் தெரியுதா? இந்த வேப்ப மரத்தில் அது உட்காருங்க. இந்த தொட்டி இருக்குல்ல, இந்த தொட்டிக்கு பக்கத்தில். ஏன்னா இந்த வேப்ப மரத்தில் வச்சா ஒன்றும் தெரியாது, தூரமாக வந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. பாருங்கள், மரம் ஃபுல்லாக மறைஞ்சிரும், ஒன்றும் தெரியாது. ஃபிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கு. ஆமாம், நம்ம வந்து எங்கே திரும்ப பண்ணலாம்டா, இந்த ரிங் லைட்டில் வச்சுட்டு அந்த மேஜிக் ரீல் பண்ணணும்ல, அது பண்ணலாமா? உள்ளே போயிட்டாண்டா அந்த ரீல்ரா, அதில் வைக்காதீங்க மாமி, இதில் வைக்க. குட் மார்னிங் கைஸ். வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, நேற்று ஒரு ப்ராங்க் வீடியோ எடுத்தோங்க. எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க, ஒரு சில ப்ராங்க்ன்றதுனால எடுத்தோம். கடைசியில் பார்த்தா வாய்ஸே கேட்கலங்க. வாய்ஸ் கேட்காத ஒரு ப்ராங்க் வீடியோ எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து மண்டை மேலே இருக்கிற கொண்டைய மறந்துன்ற மாதிரி மைக்கை ஆன் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதனால் போயிடுச்சு, வாய்ஸ் இல்லை. ஆக்சுவலி அது என்ன வீடியோ அப்படின்றத வந்து நான் அப்படியே பேசுகிறேன். அது கீழே வந்து அந்த வீடியோ வந்து போடுறேன் பாருங்கள். அது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ரியாக்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றது. ஸோ அப்படியே வேணா அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சொல்லுப்பா. ஜிம்முக்கு போகிறோன்னா நீ உட்கார வச்சுட்டு வலுக்கட்டாயமாக உட்கார வச்சு ஐயோ எப்பா வீடியோ வரலப்பா, வீடியோவில் வாய்ஸ் வரலப்பா. ஜிம்முக்கு காலையிலேயே போக வேண்டியது. சரி, வெயிட் பண்ணு ஒரு வாய்ஸ் ஒன்று வரல, எடிட் பண்ணும்போது தான் செக் பண்ணுமே வாய்ஸ் வரல அப்படின்றது. ஸோ அதனால தான் உடனே வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோவில் போடும்போது ஒரு 2-3 பேர் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணுறேன். அந்த கமெண்ட்டை நீங்கள் பாருங்கள். அக்கா கன்சீவாக இருக்கீங்களா, அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அதுக்கு வேறு ரிப்ளை வேறு இன்னொருத்தவங்க ஆமாம் அப்படின்னு வேறு போட்டிருக்கீங்க. அந்த கமெண்ட்டை போடுறேன் பாருங்கள். எஃபிலையும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, 3லேயுமே அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அக்கா செகண்ட் பேபி பிளான் அப்படின்னா செகண்ட் பேபி அப்படின்ற மாதிரி பிளான் கேட்குறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ஓகேவா? செகண்ட் பேபி பிளான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆயிடுச்சு, ஒரு 1 இயருக்கு ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, 1 இயருக்கு ஆயிடுச்சு வீடியோ போட்டு. பட் அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ திருப்பி கேட்கறதுக்காக வந்து இது ஃபைனலாக ஒரு வீடியோ இது. இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் இதை பற்றி பேச போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தான். இதுக்கப்புறம் யாராவது கேட்டீங்கனாலும் இந்த வீடியோ நான் அனுப்பிடுறேன். ஸோ சொல்லுப்பா, இது பேசுனது
அது என்ன இதுல இல்லை ப்ராங்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்க தெரியாது, கேமரா வச்சது தெரியாது, அங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆட் பண்றேன், அதெல்லாம் பண்ணிட்டேன். அது இப்போ என்கிட்ட கேட்டாங்க, அப்புறம் இவங்ககிட்ட கேட்டாங்க. சரி நம்மகிட்டே கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டையும் அக்காக்கிட்டையும் அது பர்சனலாக வீட்டில் இருக்கும்போது நம்ம கேட்டிருக்கோம். செல்வாவும் கேட்டிருக்காங்க, நானும் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்காமா, உங்களுக்கு ஆசை இருக்காமா அப்படிலாம் கேட்டிருக்கேன். பட் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது இல்லையா, நான் கேட்டது செல்வா கேட்டது. அதனால நம்ம இன்றைக்கி அது ஒரு கேட்டு இது பண்ணிவிடுவோன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது கேட்டோம், அவங்களுடைய ரியாக்ஷன் என்னன்றது அந்த ரியாக்ஷன் மட்டும் தான் தெரியும், வாய்ஸ் வராது. ஏன்னா மேடம் வந்து மைக் இது பண்ணி விட்டுறாங்க அவசரத்தில். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்ட் செட்டு கேட்குறாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். பட் ஆனால் அப்படி கேட்குறாலுமே எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான், அதுவும் தீக்ஷமா மட்டும்தான். என்னன்னா ஒரு ஏஜ், இந்த ஏஜ் வந்துடுச்சு பாப்பாவுக்கு. இந்த வயசு வந்ததுக்கப்புறம் சில பேர் இப்படி பேசுவாங்க. அப்புறம் அதுக்கும் சொல்லுவாங்க, யார் பேசினா என்ன பிரதர், நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னா. அப்படிலாம் இருக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, கரெக்டு தானே சொல்லுவாங்க. சில பேர் பேசுகிறவங்க பேசுவாங்க, குழந்தைங்க பெற்றுக்கோங்க. எனக்கு ஒருத்தவங்க ஃபோனில் சொன்னாங்க, விடுங்க சார், அவங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க தான், அதை பார்த்தாங்கன்னா உங்களுடைய இது மட்டும் பாருங்கள் அப்படின்னாங்க. மைண்ட் வரல. இல்லை ஆக்சுவலாக வந்து மெயினாக அவர் யோசிக்கிற விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னோட கலாட்டா மீடியா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த இன்டர்வியூ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன், பாப்பா பேசியிருப்பாங்க, இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்க. பேசியிருப்பாங்க அந்த இன்டர்வியூவில். மைக் இல்லைங்க, தூரமாக இருந்து பேசுகிறேன். சந்தேகமாக சொல்கிறீங்க. அந்த இன்டர்வியூவில் பாப்பா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூவில் பாப்பா சொல்லியிருப்பாங்க, இதாக ஒரு பென்சில் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது, இப்போ வரைக்கும் அம்மாவாக எனக்கு இவங்க தான் பண்ணியிருக்காங்க, அப்பாவா எதுவுமே எனக்கு பண்ணது கிடையாது. ஸோ அப்போ எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி பாப்பா 3 இயர்ஸ் மேலே கேட்டிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி அந்த இன்டர்வியூ யாரும் நாங்கள் பார்க்கலக்கா, எங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வேணால் ஷேர் பண்ணுறேன். அந்த இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். ஸோ அப்பாவுக்கு வந்து பெருசாக அந்த அப்பாவை வாழ்ந்ததும் கிடையாது, அப்பாவை இது பண்ணதும் கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஆக்சுவலாக மெயின் ரீசன் என்கிட்ட என்கிட்ட சொன்னது. நீயே சொல்லியிருந்தா ஒன்றும் இல்லை. இப்போது ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் பாப்பாவை, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன கிடைச்சிருக்கு, என்ன ஃபீலிங்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன சந்தோஷம், என்ன இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு வந்து அப்பான்ற உறவில் அதிக இது வந்து கிடைச்சது கிடையாது. அது நான் தான் இது வந்து அது என்னுடைய மைண்ட் செட்டு, குழந்தைக்கு இது வரைக்கும் கிடைக்காத எல்லா பாசமும் அன்பும் நம்ம கொடுக்கணும், அதுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதான் சொல்லுவாங்க, மொத்த அன்பையும் மொத்த முக்கியத்துவத்தையும் பாப்பாவுக்கு இது வரைக்கும் கிடைக்காத எல்லாமே இந்த 2-3 வருஷத்தில் கிடைச்சிருந்தோம், அதை நான் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் ஒன்றும் இல்லை. இது இன்னொரு குழந்தை அப்படின்னு நம்ம வந்து என்னுடைய மைண்ட் செட்டு அந்த பிறந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே இருக்கிறது தான், இல்லை ரியாலிட்டியில் நடக்கிறது அப்படி தானே. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதில் மேலே அக்கா அதிகமானவன்னா பாப்பாவுக்கு அந்த எனக்கு பாப்பாவுக்கு அந்த கேப் போயிடும், அது ஃபீலிங்ஸுக்கு போயிடும். அந்த லாஸ்ட் முடிஞ்சிச்சுமா. அவள் 2 வருஷம் சாப்பிட்டு பெருசு இன்னைக்கு சாப்பிட அந்த மாதிரி அந்த கேப் ஆகிடும், அந்த ஒரு இது ஆகிடும், பாப்பாவுக்கு வந்துடும் அப்படின்றதுனால தான் வேண்டாம். எதுக்கு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய நல்லாவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்கிட்டா அதுவே போதும்னு நினச்சேன். அதுவே இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அது மட்டும் தான் என் மைண்ட் செட்டு. என்ன பண்ணுறீங்க? இதுதாங்க ஆக்சுவலி இந்த விஷயம் தான் உண்மையான ரீசன். இதில் என்னன்னா, ஐயோ அம்மாவோட ரியாக்ஷன், அக்கா எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தாங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பாப்பா எனக்கு ஒரு பொண்ணு, ஓகேங்களா. பெரிய நாத்தனாருக்கு 2 பசங்க, சின்ன நாத்தனாருக்கு 2 பசங்க. ஸோ எங்களுக்கு பையன் இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது. பையனுக்கு 2 பையன் இருக்காங்க, பொண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது. பொண்ணுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அப்படின்றது 5 குழந்தைங்க இருக்காங்க.
நாங்கள் இப்போ வரைக்குமே எங்கள் நாத்தனார் பசங்கன்னு பார்த்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவர் தான் தூக்கி வளர்த்துருக்காரு. குழந்தையிலேருந்து இவர் தூக்கி வளர்த்துருக்காரு. இவர் தான் அந்த குழந்தைங்களுக்கு ஷர்லக்கில் இருந்து எல்லாமே, அதாவது நம்ம குழந்தை பெற்றா நம்ம எப்படி வளர்ப்போம் அதே மாதிரி தான் வளர்த்தாரு அந்த குழந்தைங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்க. நாங்கள் அந்த குழந்தைங்கள வந்து எங்கள் நாத்தனார் பசங்க, அந்த குழந்தைங்க வந்தாலும் சரி போனாலும் சரி ஒரு லிமிட்டாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு வரவே வராதுங்க. எங்கள் பாப்பாவை எப்படி பார்க்கணும், எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் என்ன வாங்கி கொடுக்கணும், அதே மாதிரி திட்டம் ஈக்குவலாக தான் நாங்கள் எப்பவுமே பார்ப்போம். நாங்கள் நிறைய பேர் நீங்களே எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்லக்கா பாப்பா. ஒரு சில பேருக்கு ரெகுலராக தெரியும், ஆரம்பத்துலேருந்து பார்க்கறதுனால தெரியும். அதனால அவங்க திடீர்னு ஒரு வீடியோ வந்து திடீர்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோணும். அதனால அவங்க கேட்குறாங்க, தப்பு கிடையாது. மேடம் எப்படின்னா 8 மணிக்கு எந்திரிப்பாங்க, அரை மணி நேரத்தில் டப்பு. ஆனால் ஆக்சுவலாக எப்பவுமே 7 மணிக்கு எந்திரிச்சிடுவா. 2 நாளாக தூக்கம் கிடையாது. முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வரதுக்காக நைட்டெல்லாம் லேட்டாக போட்டதுக்கு யார் காரணம்? நீதான். நீதான் 8 மணிக்கு எந்திரிச்சிருப்பாப்பா. நான்லாம் இல்லைப்பா, நான்லாம் எந்திரிச்சு தோசை 7 மணிக்கெல்லாம் நீங்க தான் குளிக்க போயிட்டீங்க. நான் 7 மணிக்கு இல்ல, நான் 7 மணிக்கு எந்திரிச்சு வாட்சை பார்த்தேன். 7 மணி தானே ஆகுது. சரி 7:30 எந்திரிப்போம் படுத்து எந்திரிச்சு 10 மணி 8 ஆயிடுச்சு. அது யார் தப்புங்க மேடம்? 2 பேருமே சொல்ற ஒரே விஷயம், 10 நிமிஷத்துல என்ன தூக்கம். அது நிறைய பேருக்கு லாஸ்டா கிடைக்கிற ஒரு தூக்கம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் தெரியும். அது படுத்துட்டே இருக்கும்போது 8 மணிக்கு எழுப்ப சொல்லுவாங்க. 8 மணிக்கு எழுந்தா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிறைய பேர் சொல்றாங்க. நான் பார்த்துருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸே தான் சொல்லுவாங்க, மச்சான் 5 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் அப்படின்னும் போது அந்த 5 நிமிஷத்துல என்ன தூங்க முடியும்? அது ஒரு ஸ்பெஷல் டீப்பாக நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு எந்திரி 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 அப்படின்னு நானே தட்டி எழுப்பிக்கிற மாதிரி. தண்ணி கிளம்புக்கு. அதனால தப்பா சொல்றேன். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப மாசமாக ரொம்ப வருஷமாக பார்க்குற ஒருத்தவங்களுக்குலாம் தெரியும் இந்த மாதிரி அப்படின்ட்டு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ புதுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது, அவங்களுக்கு மனசில் ஒன்று படுதுன்னும் போது அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதை ஏற்றுக்கலாம், அதை ஏற்றுக்கிட்டு பதில் சொல்கிறது தான் நம்ம இது. ஸோ அதை வச்சு தான் பதில் சொல்கிறோம். மனசை கோணாமல், மற்றவங்க மனசு கஷ்டப்படாமல் பதில் சொல்லிட்டு போகிறதும், மற்றவங்க மனசு கஷ்டப்படாமல் ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்கிறதும் நல்லது தானே. நீங்கள் சொல்கிறதே நாங்கள் அப்படி ஏற்றுக்கிட்டு அந்த மைண்ட் செட் இல்லை. எனக்கு பாப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி கிடைக்காத அன்பு, பாசம், முக்கியத்துவம், சின்ன சின்ன சந்தோஷம், ஒரு குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அந்த சின்ன சின்ன சந்தோஷம்லாம் கிடைச்சது கிடையாது. அதை கொடுக்கணும், அதை நிரந்தரமாக கொடுக்கணும், நான் கொடுக்கணும் அப்படின்றது என் மைண்ட் செட் இருக்கிறதுனால ஒரு குழந்தை பிறந்துனா இடைவெளி வந்துடும், கேப் வந்துட போகுது அப்படின்னு எனக்கு தோன்றுனா இதில் தப்பு இருக்கலாம். மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தோணும் போது தப்பு இருக்கலாம். இல்லைங்க அப்போல்லாம் வராதுங்க, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டா ஏன் அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் என்னுடைய மைண்ட் செட், ஐயோ குழந்தை பிறந்தவொடனே பாவம் நைனா வந்து தம்பியே பார்த்துக்கிறாங்களே. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் பாப்பாக்கு அந்த மைண்ட் செட் வராது. ஏன்னா ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தைய எப்படி எங்கள் 2 பேரோட அதிகமாக தூக்கி தம்பி அப்படின்னு பார்த்துக்கிறதுல பயங்கரமாக இருப்பாங்க. நாத்தனார் பசங்களே அப்படி பார்த்துறாங்க. அப்போ நம்ம இருக்குது, பட் ஆனால் வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா பார்த்துப்பாங்க, தப்பு இல்லை. ஆனால் இது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவள் சின்ன வயசில் என்ஜாய் பண்ண அந்த என்ஜாய்மெண்ட்டை எல்லாமே விட்டுட்டாங்க. ஸோ இனிமேலாவது அட்லீஸ்ட் அந்த குழந்தை தன்மையாக விளையாடுறதெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் அது இதுவும் இல்லாமலே போயிடும் ஆக்சுவலாக. அதனால தான் வேறு ஒன்றுமே இல்லைங்க. உண்மையான ரீசன் அது ஒன்று. அப்புறம் பெரிய பொண்ணாயிட்டா பாப்பா. ஏன்னா குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சரி அடிச்சிடும். நீங்கள் கிளம்புங்க. குழந்தையிலேருந்து நல்லா விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த ஒரு இதெல்லாம் பாப்பா கிட்ட இல்லைங்க. குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கஷ்டப்படும் போது சின்ன வயசுலேயே வேலைக்கு அனுப்புவாங்க, வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டில் பார்த்து பயமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி குழந்தையிலேயே பார்த்தீங்கன்னா 3வது படிக்கும் போதே பாப்பா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி உள்ள சினிமாக்குள்ளே போய் அப்போ இருந்தே அவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சு. நான் வந்து என்னோட பாஸ் லைஃப்பில் விட்டு வெளியேறும் போது கடனில் இருந்தேன். அந்த கடனை வந்து கட்டினது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட சம்பாத்தியத்தில் தான் அந்த டைமில் கடனை கட்டின மாதிரி இருந்தது. ஸோ ஏன்னா வந்து எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, எனக்கு சம்பளமே வெறும் 3000 அந்த மாதிரி தான். அதை வாங்கி நான் குடும்பத்தை பார்க்கணும். அந்த டைமில் குழந்தை வேலைக்கு போய் அந்த சம்பாத்தியத்தை வாங்கி வீட்டு செலவெல்லாம் பார்த்து கடன் அடித்து அந்த நகையெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அவன் என் பாஸ்ட்டு சும்மா பாயிடத்தாங்க அதெல்லாம் திருப்பி கண்டினியூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. கிளம்புற வரைக்கும் அப்படியே பரபரன்னு ஓடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்கும்.
இன்றைக்கி என்னோடய வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் வண்டி கருப்பனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. தார்பாய் போடவே வரல நேற்று நைட்டு. அவங்க கருப்பனை தூக்கி உள்ளே வச்சுட்டு என் சிவப்பியை தூக்கிட்டு கிளம்புறாங்க பார்த்தீங்களா. பாய்டி தங்கம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ இதாங்க, என்னமோ சொல்லிட்டு இருந்ததுக்குள்ள பாப்பா பாய் சொல்லணும் மறந்துட்டேன். நிறைய பேருக்கு இதுதான் ஆக்சுவலாக ஓகேங்களா. பாப்பா வந்து அந்த கடனெல்லாம் அடைச்சி அந்த வயசில் கஷ்டப்பட்டு அப்போது அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 3வது படிக்கும் போது என்ன கஷ்டம்னு எந்த குழந்தைக்கு தெரியும், எந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் புரியுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் பாப்பாவுக்கு அந்த வயசில் அம்மா கஷ்டப்படுறாங்க, அம்மா கடனில் உட்காந்துட்டாங்க, நம்ம தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்பயே வேலைக்கு போய் சினிமான்றது ஒரு வேலை தாங்க, நடிப்புன்றது ஒரு வேலை தான். அதனால் பாப்பா எப்போவுமே வந்து அதையும் செஞ்சு அந்த காசை கடனெல்லாம் கட்டி சின்ன வயசில் அந்த ஹாப்பினஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவள் ஜாலியாக இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் என் கூட பழப்போம். பாப்பா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2010 பிறந்தாங்க பாப்பா. இப்போ கரெக்டாக 15 வயசு முடிஞ்சு 16 போகுது. இன்னும் ஒரு 10 வருஷம் நம்ம கூட இருப்பாங்க. ஏன்னா வந்து அதுக்குள்ளே கல்யாணம் கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சு 25 வயசில் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் 25 வயசு நான் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது எங்களோட ஐடியா. எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கே வீட்டோட மாப்பிள்ளையாக கிடைக்கணும்னு தான் ஆசையே எங்களுக்கு. வீட்டோட மாப்பிள்ளையாக கிடைச்சா இன்னும் நாங்கள் மாப்பிள்ளையை ரொம்ப நல்லா நாங்கள் தங்கமாக தாங்குவோம் நாங்கள். பட் எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது ஃப்யூச்சரை பொறுத்து இருக்குது. பட் இன்னொரு 10 வருஷத்துலேயும் இப்போ இன்னொரு குழந்தை பெற்று அவள் திருப்பியும் வந்து அம்மாவாக மாறி அந்த குழந்தைய பார்த்து திருப்பியும் ஓடி எதுக்கு அந்த குழந்தைய கஷ்டப்படுறது என் ஹஸ்பண்டோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியனும் ஒரு சில பாயிண்ட் அதில் இருந்தது. இருந்தாலும் எனக்கும் செகண்ட் பேபின்றது ஆசை இருந்ததுங்க, இல்லைன்னா சொல்லக்கூடாது. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி ஓகே, இந்த குழந்தை பெற்றா குழந்தைய சேர்த்து வளர்த்துடலாமே, இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. நான் என் பொண்ணை பெற்று இருக்கும் போது யாருமே கிடையாது என் கூட, தனியாக நான் மட்டும்தான் இருந்தேன். எங்கள் ஹவுஸில் ஒரு ஆண்டி இருக்காங்க, ஷீலா ஆண்டி, அவங்க தான் கூட இருந்து பார்த்தது இருந்து எல்லாமே எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. என் கூட ஃப்ரெண்ட்ஸ், என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ அப்படி கிடையாது, ஹோல் ஃபேமிலி பாண்டவர் இல்லம் எங்கள் ஃபேமிலி பேர், என் தம்பி தான் எனக்கு பேர் வச்சுருக்கான். ஸோ இவ்வளோ ஃபேமிலி இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் யோசிக்கும் போது ஓகே, இனிமேல் நம்மளும் இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு அந்த கஷ்டத்தை தாண்டி ஒரு நல்ல இடத்துல இருக்கும். திருப்பியும் இப்போ கன்சீவ் ஆனால் திருப்பியும் ஆஸ்பத்திரிக்கு ஓடணும், திருப்பியும் ட்ரீட்மெண்ட்டு, திருப்பியும் டெலிவரி, திருப்பியும் அந்த குழந்தைய நம்ம ஃபீட் பண்ணணும், அந்த குழந்தைய பார்த்துக்கணும். அப்புறம் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பழைய அந்த ஒரு இது வந்து திருப்பி அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுல ஃபுல்லாக போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நம்மன்ட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ், நம்ம ஃபேமிலியோட வெளியே போகிறது, ஃபேமிலியோட இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை திருப்பி நம்ம மிஸ் பண்ண மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது இவங்கெல்லாம் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார், என் வீட்டுக்கார் எல்லாமே என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு பேபி வேண்டாம் அப்படிங்கிறதுல. ஆக்சுவலி நான் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றத தாண்டி அவங்க என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேங்க. ஸோ எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா நேற்று இந்த ப்ராங்க்ன்ற வீடியோவில் அழுதுட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்னா அதில் வாய்ஸே கேட்கல, அதுவே கஷ்டமாக போயிடுச்சுங்க. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டேன்ட்டு, அந்த மாதிரி தான் நான். எனக்கு இந்த மாதிரி ப்ராங்க்லாம் வராது எனக்கு. பட் நான் ஏதோ ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணேன். ஆனால் வந்து மைக் ஆன் பண்ணியே விட்டுட்டேன் நான். அது எதுனா எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு விஷயம்லாம் பண்ணணும்லாம் வராது எனக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் பப்ளும் பண்ணோம், மொக்கையாக போச்சு கடைசியில். என்னாச்சுன்னா நான் சொன்னேன், இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு ஒன்று வந்திருக்கு, கமெண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி கேட்குறாங்க, நீ கல்யாணம் பண்ணால தான் அவங்க வாழ்க்கையே போச்சு, அவர் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தால் அவர் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து அவருக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதில் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன லூஸ் மாதிரி இருக்குது, அப்படிலாம் இல்லை, இப்படி இல்லை கன்வின்ஸ் பண்ணார். ரெண்டாவது எங்கள் அக்கா கரெக்டாக புட்டு செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அமாவாசை இல்லையா நேற்று, அதனால கோயிலுக்கு முனீஸ்வரன் கோயிலில் போய் எனக்கு தங்கியிருந்தோம். அதனால எல்லாரும் இங்கே வந்திருந்ததுனால எனக்கு கரெக்டான டைம் கிடச்சிது. ஸோ இதை வச்சு நான் யூஸ் எடுத்துகிட்டேன் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும், அவங்க வாயால் சொல்கிறது இது எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டேன். பட் ஆனால் ஃபைனலி ட்ராப் ஆகிடுச்சு. ஆனால் சொல்லிட்டாங்க, ஆனால் உங்களுக்கு அது கேட்காம போயிடுச்சு. பட் ரியாக்ஷன் மட்டும் நான் க்ளோஸ் அப் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் சின்னக்கா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பாப்பாவை வந்து நேற்று இன்றைக்கி நாங்கள் பார்க்கல, குழந்தைய சின்ன வயசுலேருந்து 2 வயசுலேருந்து குழந்தைய பார்த்துட்ருக்கோம், என் தம்பி பொண்ணுமா, இதை விட என்னம்மா வேணும்னு அவங்க என்ன திட்டினாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு குழந்தை வரல, 2 குழந்தை, நீயும் எங்களுக்கு குழந்தை தான், என்ன தான் நீ வந்து ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிட்டாலோ, தைரியமான பொண்ணாக இருந்தாலோ, போல்டான பெண்ணாக இருந்தாலோ, நாங்கள் உன்னை குழந்தையாக தான் பார்த்துட்டு இருந்தது, இப்போவே நீ எங்கள் கணக்கு குழந்தையாக தான் தெரியுற அப்படின்னு எங்கள் சின்னக்கா சொன்னாங்க.
அப்புறம் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்கன்னா அது எப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கன்னு, என் பேத்தி அப்போ யார், என் பேத்தி தானே அது எப்படி சொல்லுவாங்கன்னு எங்கள் மாமியார் அழுதுட்டாங்க. ஆக்சுவலாக நான் அழுத உடனே வந்து பிரேக் பண்ணலாம்னு நினச்சிட்டேன். ஐயோ இது ப்ராங்க்கு அப்படின்னு எனக்கெல்லாம் டக்குலாம் மனசு இலகிருங்க, அப்போலாம் வராது. ப்ராங்க்குன்னு சொல்ல நினச்சேன். பப்ளு தூரமாக நின்று ஆக்ஷன் பண்ணிட்டே இருந்தான், வேணான்னு சொல்லிட்டு சரி ஓகே கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்லாம் கண்டினியூ பண்ணுது. ஸோ ஏன்னா எங்கள் மாமியார் தெளிவாக சொல்லிட்டாங்க, இன்னொரு குழந்தைன்றதெல்லாம் கிடையாதுங்க, என் பேத்தி மட்டும்தாங்க, எங்கள் பேத்தி மட்டும்தான் எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க அப்படின்னு எங்கள் மாமியார் அப்படியே சொல்லிட்டாங்க. அது எங்கள் நாத்தனார் ஒரே வார்த்தை சொன்னது, தங்கமாக ஒரு பிள்ளைய கொடுத்துருக்க, இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனாரும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் எங்களோட அண்ணனும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதுதான் ஆக்சுவலி எங்களோட பதில். பாப்பா மட்டும்தான் எங்களுக்குங்க, இன்னொரு பேபி அப்படிங்கிறது எங்களுக்கு பிளான் கிடையாது. ஓகேங்களா? இந்த வருஷம்னு கிடையாதுங்க, அடுத்த வருஷம் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க ஒரு நாள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் செகண்ட் பேபி வேணுமான்னு கேட்குறீங்க, இப்போலாம் அவங்க வேணான்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனதுக்கு பிறகு ஆமாம் பாப்பா வந்து வளர்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பா ஆசைப்பட்டாங்க, பாப்பாக்காக கல்யாணம் பண்ணேன், இப்போ பாப்பாக்காக ஒரு குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு யாரோ ஒரே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் போட்டு கழுவி ஊற்றிட்டாங்க அவங்க நான் திட்ட வேண்டியதில்லை, அவங்களே திட்டி முடிச்சிட்டாங்க. படத்தில் அவனே டெலிட் பண்ணிட்டு போயிட்டான் அந்த கமெண்ட்டை. அந்த மாதிரி 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லைங்க, எங்களுக்கு எங்கள் பாப்பா மட்டும்தான். அவர் அதில் பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவர் இது வரைக்கும் குழந்தை பெற்றா அந்த குழந்தை கூட கொஞ்சுறது, தூக்குறது, விளையாடுறது, ஓடுறது, அந்த ஒரு அப்பா ஃபீலு, அந்த ஒரு குடும்ப ஃபீலு, இதெல்லாம் வந்தால் தான் அப்பா அப்படின்னு உணவுபூர்வமாக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அவர் அனுபவிச்சுட்டாரு. ஏன்னா அவர் பாப்பா பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்காரு, பாப்பா பிறந்ததுலேருந்து தூக்குறாரு, குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காரு, வாங்கி கொடுத்துருக்காரு. எதை என்ன சொல்கிறது, குழந்தை இப்போ கடைக்கு கூப்பிட்டு போகிறோம், அவங்க அம்மா அடிக்கடி முக்கால்வாசி நான் ஐயக்குன்னு சொல்லியிருக்கேன், பாப்பா எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவர் தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கு போவார், அங்கே விளையாடுவான்னு சொல்லியிருக்கேன். அப்போ போகும்போது பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணுற விஷயமாக தூக்கி தோல் மேலே வச்சுட்டு போகிறது, விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, ஐஸ் பாய் விளையாடுறது, இது எல்லாமே அவங்க குழந்தையிலேருந்து பண்ணியிருக்காங்க. பட் அப்போல்லாம் நம்மக்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் அதிகமாக இல்லைங்க, அதனால என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஒரு வேளை எடுத்து வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அதையுமே நான் காமிச்சிருப்பேன், இப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. பட் இல்லை என்கிட்ட. அதனால் அவருக்கு அந்த குழந்தை பாசம், நான் பெற்ற குழந்தை, என் பொண்ணு, என் பையன் அப்படிங்கிற பாசம் எல்லாமே பாப்பா மேலே தான் அளவுக்கு அதிகமாக வச்சுருக்காருங்க. சொன்னேன் இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு 5 வருஷம் என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க, நான் பேசாமல் இருந்தேன் அவர்கிட்ட. அப்போ கூட அவர் பாப்பா கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பார், என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் பாப்பாவை ஒரு நிமிஷம் கூட விடவே மாட்டாங்க. ஏங்க பாப்பா ஏஜ் அட்டன் பண்ண டைமில் எனக்கு என்னோடய பாஸ்ட் லைஃப் என்னோட இதில் ப்ராப்ளம் இருந்தது இல்லையா, அப்போ டிவோர்ஸ்க்காக நான் கோர்ட்டில் உட்காந்துருக்கேன். பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, எனக்கு கால் பண்ணிம்மா இந்த மாதிரிம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஓகேம்மா டைம் நோட் பண்ணி வை, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த ஸ்பாட்டில் அவள் சந்தோஷ்க்கு தான் கால் பண்ணான், என் ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணிவிட்டு, சந்தோஷ் நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் சந்தோஷ் அப்படின்னு அங்கே தான் சொன்னான். எந்த குழந்தை அப்போ யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்தளவுக்கு குழந்தையிலேருந்து 2 பேருமே அவ்வளோ பாண்டிங்க. தெரில, ஏதோ கடவுள் இவங்களுக்கு இங்கே தான் முடிச்சு போட்ட மாதிரி ஒரு பாசம். அவர் சின்ன வயசுலேருந்து சந்தோஷ் கொடுக்குற பாசத்தில் பாப்பாவுக்கு என்னமோ தெரியல. ஆனால் அவள் பாப்பா இவ்வளோ கல்யாணம் ஆகிட்டு இப்போது 2 இயர்ஸ் ஆக போகுது, இதுக்குள்ளே அவள் நைனா கூப்பிடுவா அப்படின்லாம் நான் நினச்சிருப்பா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷ் பேர் சொல்லிட்டு இருந்தவளுக்கு எப்படி ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆச்சு எங்களுக்கு, அதெல்லாம் நிஜமாகவே எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு பெரிய ஹாப்பினஸ்ங்க, உண்மையாகவே ரொம்ப இது. ஸோ இதுதாங்க எங்களோட கிளாரிட்டி, உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோம், நாங்கள் கொடுத்துட்டோம். இதில் ஏதாவது இது இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சோம். நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா என்னக்கா சர்ப்ரைஸ் 1 மில்லியன் ஃபேமிலி வந்துருச்சுக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஃபேமிலி வந்துருச்சு. இந்த 1 மில்லியன் ஃபேமிலிக்காக நம்ம என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களை பார்க்க வரப்போகிறேன், நீங்கள் எங்களை பார்க்க வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்கே எதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம அம்மா பொண்ணு யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம ஒரு குடும்ப விருந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்குங்க. இது நாங்கள் 3 பேர் சேர்ந்து சொல்லலாம்னு நினச்சோம். ஆனால் ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க, பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பட் அந்த குடும்ப விருந்து என்ன, எப்போ, எங்கே, ஏன், அந்த குடும்ப விருந்தா என்ன மாதிரி விருந்து, அது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் இந்த விஷயத்த 3 பேரும் உட்காந்து நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். 10 லட்சம் ஃபேமிலிஸ்க்கு மேலே 10,06,000 ஃபேமிலி வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ லாட், லவ் யூ ஸோ மச். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் விருந்து வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த மாதிரி ஏதாவது
யாராவது 1 மில்லியன் வந்ததுக்காக யாராவது இந்த மாதிரி விருந்து வச்சுருக்காங்க, அது எந்த மாதிரி விருந்தெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் எங்களோட விருந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது சொல்ல தெரில எங்களுக்கு, நாங்கள் அது உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், விரிவாக சொல்கிறோம். பட் எங்களுக்கு நாங்கள் இதை ஒரு பிளான் நாங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எப்போவோ பண்ணியாச்சு, இதாக பண்ணணும் அப்படிங்கிறது. பட் அந்த விருந்து நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்ல தான் போகிறோம். காரணம் மணி ஏர்ன் பண்ணணும் அந்த மைண்ட்செட்லாம் இருந்தால் இந்த விருந்துன்றதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? மணியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எங்களுக்குன்னு ஒரு குடும்பம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் கூட அந்த விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க எல்லாருமே என்கிட்ட சொன்ன விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது எப்படின்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.